ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு கிராமம் இருந்தது. அங்கே மாதவன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சுறுசுறுப்பானவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அது ஒரு புதையலை கண்டுபிடிப்பது. அவனது கிராமத்திற்கு பக்கத்தில் ஒரு பழங்கால கோட்டை இருந்தது. அங்கே ஏதோ ஒரு புதையல் புதைந்திருப்பதாக மக்கள் பேசிக் கொண்டார்கள். ஒரு நாள் மாதவன் அந்த கோட்டையின் இடிபாடுகளுக்குள் நுழைய முயற்சிக்கும்போது அவனது காதுகளில் ஒரு குரல் ஒலித்தது. அவசரப்படாதே இளைஞனே. திரும்பி பார்த்தால் ஒரு கம்பீரமான கிளி பிரகாசமான வண்ண இறகுகளுடன் ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்தது. அந்த கிளி ஒரு சாதாரண கிளி அல்ல, அது பேசும் மாய கிளி. நான் இந்த புதையலை தேடி வந்திருக்கிறேன் என்றான் மாதவன். கிளி சிரித்தது. புதையல் இங்கேதான் இருக்கிறது. ஆனால் அதை அடைவதற்கு ஒரு புதிர் இருக்கிறது. 3 நிபந்தனைகளை நீ நிறைவேற்ற வேண்டும். முதலாவதாக ஒரு தங்கத்தாமரை மலரை கொண்டு வா. மாதவன் யோசித்தான். தங்கத்தாமரை மலர் எங்கே கிடைக்கும்? கிளி அவனுக்கு வழிகாட்ட மாதவன் ஒரு ரகசிய நதியை நோக்கி சென்றான். அங்கே நில ஒளியில் ஜொலிக்கும் ஒரு தாமரை குளம் இருந்தது. அங்கிருந்து அவன் மிகுந்த கவனத்துடன் ஒரு தங்கத்தாமரையை பறித்தான். தாமரையுடன் மாதவன் கிளியிடம் திரும்பினான். நன்று. 2வது நிபந்தனை, ஒரு மாயக்கற்களை கொண்ட சங்கிலியை கண்டுபிடி. கிளி வழிகாட்ட மாதவன் ஒரு பழைய குகைக்குள் நுழைந்தான். அங்கே ஒரு பண்டைய சிலைக்கு பின்னால் அந்த மாயக்கற்கள் கொண்ட சங்கிலி மறைந்திருந்தது. மீண்டும் மாதவன் கிளியிடம் வந்தான். அவன் கையில் சங்கிலி மின்னியது. கடைசி நிபந்தனை என்றது கிளி. உன் இதயத்தில் உள்ளதை விட பெரிய புதையல் எது? மாதவன் யோசித்தான். தங்க தாமரை, மாயக்கற்கள், இவற்றுக்கெல்லாம் மேலாக என்ன புதையல் இருக்க முடியும்? அவன் திடீரென அந்த கிளியின் வார்த்தைகளை நினைத்து பார்த்தான். உன் இதயத்தில் உள்ளதை விட பெரிய புதையல் எது? அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. உண்மையான புதையல் தங்கமல்ல, ரத்தினமல்ல. அது அவன் மற்றவர்களுக்கு செய்த உதவி, அந்த சேவை, அவன் பெற்ற அன்பும் மரியாதையும் தான்.